செய்யற? இங்க பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? சட்டத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இங்க வா, என்ன பண்ணிட்டு இருக்க? சிரிச்சிட்டு இருக்க. வீட்டுக்காரர் என்னமா வேலை பாக்குறாரு? மைக்ல சொல்றியா இல்லையா? சீனியர் இன்ஜினியரா இருக்காரு. எங்க சீனி விக்கிறாரா? என்னமா பண்றாரு வீட்டுக்காரு? சீனியர் இன்ஜினியரா இருக்காரு. மைக்ல சொல்றியா இல்லையாம்மா? மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஏம்மா சொல்லி கொடுக்கறது கூட சொல்ல மாட்டீங்களம்மா? மறுபடி அதே தப்பு தான். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? எப்படி? ஹாய். என்னம்மா ஹாய்? நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லம்மா. சாரி ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இருமா, முடி வேற வாய்க்குள்ள போகுது. பொங்கிருச்சா பொங்கலையா? பொங்கிருச்சு. தோ பொங்குதே. வந்த உடனே பொங்குது பாருங்க. பொங்கலோ பொங்கல். சொல்லுமா, பொங்கலோ பொங்கலோ பொங்கல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா தானே இருக்கிறேன். பாத்துக்கிட்டு தானே இருக்கிறிய. ஒரு இடத்துல வந்து 3 அழகிகள் இருந்தா நல்லா இருக்காது. அண்ணி போங்க, நீ வர போங்க. அக்கா எல்லாம் வந்து சூப்பரா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க பாடல் மூலமா அருமை இன்னும் அழகான பாடல்கள் பாடினீங்கன்னா பொங்கல் இன்னும் தித்திப்பாயிரும். கிளப்புங்க அக்கா உங்க பாட்டை. ஏ எலக்காயா எலரேசி நல்ல எடல கடுதாசியா தன்னே நானே ஓடு தன நானே நானே நன்னே தன்னே நானே. ஏ எலக்காயா எலரேசி நல்ல எடல கடுதாசியா தன்னே நானே ஓடு தன நானே நானே நன்னே தன்னே நானே. எடுத்து நல்ல படிக்க வேணும், இந்த பொண்ணு பேர சொல்ல வேணும் தன்னே நானே ஓடு தன நானே நானே நன்னே தன்னே நானே. அப்படி நட்டு பூடுங்கி நடவு நட்டு நாங்க நட்டுப்புற பட்டுகளும் படிக்கிட்டு. அப்படி நட்டு புடுங்கி நடவு நட்டு நாங்க நட்டுப்புற பட்டுகளும் படிக்கிட்டு. போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே. அப்படி கதிரத்து கட்டு சுமந்து நாங்க களத்து மேடு போயிருவோம் தன்னே நானே போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே. அப்படி புதுப்பான பொங்க வச்சு நாம தை மகளை கும்பிடுவோம் தன்னே நானே போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கல். நைட்டு வரவா? கண்டிப்பா வாங்க. சரி, எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி லிம்ரா பொங்கல்னு சொல்ற வகையில் இந்த பொங்கல் போட்டியில் ஒவ்வொரு டீமும் அப்பப்பா வாசம் தூக்குதுங்க. அந்த அளவுக்கு பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த டீம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கலோட ப்ரெசன்டேஷன் அப்பா பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க. 2 வாழைப்பழம், நடுவில் பொங்கல், கரும்பு, பூவு, ரோசா பூ. யாரோட ஐடியா இது? ஒரு ரோசா பூவோட ஐடியாங்க இது. பாருங்க, டேஸ்ட் பண்ண ரொம்ப அழகா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு. சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நாங்க தான் நன்றி சொல்லணும். எப்படி பொங்கல் வச்சு முடிச்சாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் உனக்கு கேஸ்லயே பொங்கல் வச்சு சலிச்சு போச்சு. நிஜமா வச்சது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நம்ம சிட்டில அதுவும் வந்து எல்லாருமே ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி பொங்கல் வச்சது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கெல்லாம் எப்படி ஒரே ஃபேமிலியா? ஒரே ஊரு. பரவாயில்ல, ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சு எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சீங்க. காஞ்சிபுரம் டீம் வந்து பொங்கல் வச்சிருக்காங்க. பொங்கல் போட்டியில யார் முக்கியமா பொங்கல் வச்சது? யார் வேடிக்கை பார்த்தது? உண்மையை சொல்லணும். நீங்க வேடிக்கை பார்த்தீங்க, நீங்க பத்த வச்சீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணீங்க? கிண்டுனது. நீங்க அடுப்பு கொஞ்சம் எரிய விட்டுறதுக்கு அடுப்பு எரி அப்படின்னு சொன்னீங்க. வெற்றிகரமா உங்க பொங்கலை வச்சாச்சு. இந்த அளவுக்கு ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் லிம்ரா நிறுவனம் தான். கடந்த 13 ஆண்டுகளாக வெற்றிகரமாக பல மருத்துவர்களை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ லிம்ரா குரூப்புக்கும் உங்களுக்கும் எந்த வகையில தொடர்பு இருக்கு? எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஓ பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 1 2 3 4 5 டாக்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க லிம்ரா. ஸோ எப்படி இந்த மாதிரி என்னதான் நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் ஒரு பொங்கல் கொண்டாடணும், எல்லாரையுமே கூப்பிடணும், இந்த மாதிரியான சிந்தனைகள் நிறைய பேருக்கு வராது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை.
இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லை, ஆக்சுவலாக வந்து இங்கே ஏதோ வராங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நினச்சோம். இந்த போட்டிங்கும் பொழுது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு நாங்கள் இது செய்யறதுங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே பொங்கல் பண்ணிவிடுவோம், அது அப்படியே சாமிக்கு நைவேத்தியம் பொங்கல் உங்க வீட்டுக்கார் பண்ணிடுவாரு அப்படி சொல்லுங்க. என்ன வக்கீலம்மா? அந்த மாதிரி இருக்கிறத இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இவங்க இவ்வளோ பேருக்கு மத்தியில் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சரி, இந்த மாதிரி பொங்கல் கொண்டாட்டத்துல உங்க அம்மாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பொங்கல் வைக்க சொல்லியிருக்கோம். அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? வீட்ல எப்படி சமைப்பாங்க? உண்மையை சொல்லணும். அவங்க உங்க பையங்க கமான், நீ தான்ப்பா ஹீரோவே. உங்க அம்மா எப்படிப்பா சமைப்பாங்க? உண்மையை சொல்லணும். சீரியஸா எல்லாருமே குரூப்பா ஒரு முறை பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பாப்போம். பொங்கலோ பொங்கல். இன்னொரு வாட்டி பொங்கலோ பொங்கல். நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் வச்ச உடனே நம்ம வந்து சூரிய பகவானுக்கு படைக்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஸோ என் கூட வாங்க, இவங்க வச்ச பொங்கலை நம்ம சூரிய பகவானுக்கு படைக்க போறோம். கமான். எல்லா டீம்ஸும் பொங்கல் வச்சாங்கல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா பொங்கலை எடுத்து ஒரே பானையில வச்சிருக்கோம். அப்படியா? இது வந்து ஒரு கூட்டு முயற்சி பொங்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருடைய பொங்கலும் சேர்ந்து அதுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க உங்க பொன்னான கரங்களால் பூஜை பண்ணி நம்ம சூரிய பகவானுக்கு நாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த வருஷம் அமோகமா இருக்கணும், பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பூஜை பண்ணி அப்படியே ஒரு பாட்டை பாடி ஓகே டீம் எல்லாருக்குமே வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லிடணும். சரி, முதல்ல பூஜை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம். பூஜை பண்ணியாச்சு, சூரிய பகவானுக்கு ஹலோ நன்றின்னு சொல்லியாச்சு. இப்போ உங்க பாடல் மூலமா நன்றி தெரிவிச்சா சூரிய பகவானுடைய ஒளி இன்னும் பிரகாசமா இருக்கும்னு நினைக்கிறோம். சூரியனை வணங்கி வந்தோம் தன்னானே நானே, பொடுத்தில்லே லேலேலோ அங்கே சூரியனை கும்பிடுவோம் தன்னானே நானே. சூரியனை வணங்கி நின்று தன்னானே நானே, பொடுத்தில்லே லேலேலோ அந்த சூரிய பொங்க வச்சிடுவோம் தன்னானே நானே. வாசக்குட்டி மணப்பரப்பி தன்னானே நானே, பொடுத்தில்லே லேலேலோ அங்க வரண பிள்ளி கோலமிட்டேன் தன்னானே நானே. வரண பிள்ளி கோலத்தில தன்னானே நானே, பொடுத்தில்லே லேலேலோ அங்கே வந்து நிப்பார் சூரியனார் தன்னானே நானே. தெருக்கூட்டி மணப்பரப்பி தன்னானே நானே, பொடுத்தில்லே லேலேலோ அங்கே திருநபிள்ளி கோலமிட்டேன் தன்னானே நானே. திருநபிள்ளி கோலத்தில தன்னானே நானே, பொடுத்தில்லே லேலேலோ அங்கே திரும்பி பாப்பார் சூரியனார் தன்னானே நானே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கொலா போடுங்க எல்லாரும், எல்லாரும் சேர்ந்து கொலவ போடுங்க. லிம்ரா வழங்கும் பொங்கல் கொண்டாட்டத்துல எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. முதல்ல பொங்கல் வைக்கிற போட்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன? உரியடிக்கும் போட்டி இருக்கு, கோல போட்டி இருக்கு, இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குங்க. பொங்கல் வைக்கிற போட்டியிலேயே ஏகப்பட்ட அட்டகாசம் நடந்துச்சு. ஒரே பாட்டு டான்ஸுன்னு ஒரே தூள் கிளப்பிடுச்சு. இன்னும் உரியடிக்கும் போட்டி கோல போட்டியிலலாம் என்னென்ன அட்டகாசம் நடக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. வாங்க பார்த்துடலாம். அடுத்த போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கான போட்டி, நம்மளுக்கு பிடித்தமான போட்டி, உரியடிக்கும் போட்டி. ஏய், ஸோ போட்டியில் கலந்துக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதுவும் பெண்கள் வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க. இந்த புள்ள உரியடிக்க போதாங்க. கையை பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படிம்மா. எங்களுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கா? சரி, இன்னும் உங்கள் பில்டிங்கை பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக்க ஒருத்தரை நான் கூப்பிட்டுருக்கேன். சிங்கப்பூர் தீபன் அண்ணா, ஹாப்பி பொங்கல்ண்ணா. ஹாப்பி பொங்கல். வாங்க வாங்க. பெண்கள் பக்கத்துல நிக்கிறதானே வழக்கம். அண்ணா, இந்த புள்ள வந்து உரியடிக்கிற போட்டியில கலந்துக்க போகுது. இதுக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா என்னன்னு பாருங்க. ஏமா டோட்டலா நீ வீக்காத்தனமாகற. கை கொடுமா. உன் பேர் என்னமா? கிருத்திகா. கிருத்திகா, நல்லா உரி அடிப்பீங்களா? ட்ரை பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, உரி அடிப்பீங்களா கேட்டா விட்டா எண்ணி அடிப்பாங்களாம். இல்ல ஏதோ ஒரு பிளானோட தான் வந்து இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா சரிண்ணா, இப்போ இந்த லிம்ரா பொங்கல் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடத்துல போய் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. இங்க லிம்ரா குடும்பம் வந்து லிம்ரா குடும்பம் பார்த்தீங்கன்னா பல டாக்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொங்கல்ல நீங்க ஒரு பங்கா, ரொம்ப முக்கியமான பங்கா வந்திருக்கீங்க. இல்லை ஆமாம், இப்போ தான் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிலிப்பைன்ஸ்லலாம் வந்து பேரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ கம்மி செலவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து
கிடைக்காது. ஸோ வந்து இவங்க மூலியமா அது வந்து கிடைக்குது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்பட்டி வீரலட்சுமி கிருத்திகா வந்து இந்த பானையை உடைக்க போறாங்க. அண்ணா நீங்க தான் கண்ணை கட்ட போறீங்களா? நான் தான் கண்ணை கட்ட போறேன். கண்ணை கட்டி ஒரு 3 சுத்து சுத்துவேன். முதல் பெண்மணி உரியடித்தல் போட்டியில. ஓகே, ரெடி கிருத்திகா? அப்படியே ஒரு 2 சுத்து சுத்துங்க. 1 2 3. நீங்க ஓகே, கம் ஆன், ரெடி? நீங்க சுத்திக்கங்கண்ணா. கிருத்திகா அடிங்க. ஐய், கண்ணுக்கு தெரியாம கிருத்திகா. இப்போதான் கரெக்டா வர. அப்படி போடுமா? அது அப்படி அதேதான். ஐயோ, அதுக்குதான் அப்படி போடு. ஒரே ஒரு சான்ஸ் தான் கிருத்திகா. ஓகேமா. போதுமா? ஓகேமா. ஐயோ, எடுத்துட்டு வாமா. திரும்ப மண்டையில அடிச்சிடாத. ஓகேமா, முடிஞ்சிருச்சு. பானையை உடைச்சிருவியா? ஓகே, உடைச்சிருவ நீ. சர்மிளா பாமா, ஒரே அடி பொழந்துடணும். பானை இருமா, பின்னாடி போயிடுற. நல்லா அடி, முன்னாடி அடி. போதும் சர்மிளா, போதும்மா. அஷ்டமா என்னதான் ஆச்ச? அது என் கை இல்லையா? எல்லாம் கேமரால பதிவாயிருச்சு. கழட்டுங்க. வெரி டேஞ்சரஸ் கேர்ள். பேர் என்ன? முத்து. ஓகே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தம்பி சுரேஷ் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசிட்டு குறுக்க பேச நான் சொன்னா சுரேஷ் தான். ஓகே முத்து, நம்ம நிகழ்ச்சியோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்க கண்ணை கட்டிடுவோம், இங்கே 3 தடவை சுத்துவோம், நீங்க அங்க போய் ஒரே அடிதான் அடிக்கணும், அதுலயே உடையணும் பானை. சரியா? ரெடி? கட்டிடுவோமா? போங்க முத்து. சூப்பர். உங்க பேர் என்ன சார்? சரவணன். ஓகே, ஸோ உங்களை பார்த்தா கண்டிப்பா உடைச்சிருக்கீங்கன்னு தான் தோணுது. ஏமா ரிப்பன் கிடைக்கலையா? இவ்வளவு பெரிய சாலா கொடுத்துருக்கீங்களே. ரொம்ப நன்றி எனக்காக குடிச்சதுக்கு. சரி, உங்க பேர் என்ன சார்? ரஹ்மான். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க உரியெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சதில்ல. தெரியுதா? 1 3 போதுமா? இல்ல 5 சுத்திட்டீங்களே. ஓகே, ரெடி? கம் ஆன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? வாங்க. உங்க நேம்? தீபக். என்ன பண்றீங்க? நீங்களும் ட்ரெயினரா? ட்ரெயினரா தான் இருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்களா உரி அடிச்சிருக்கீங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே தீபக், ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நாகராஜன் சார், இது மாதிரி நீங்க பணம் உடைச்சிருக்கீங்க? இல்ல சார், இதுவரை உடைச்சது இல்ல. உடைச்சது இல்ல. ஓகே, இருங்க சார், இந்த பக்கம் வாங்க சார். ரெடி? உடைங்க சார். வெரி குட்.
நாகராஜனே, சொல்லுங்க சார். அதாவது இந்த லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷனோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார் இதுல? லிம்ராங்க எஜுகேஷன் வந்து they are doing a great job in India and is helping the poorest also can study the MBBS in overseas. I would like to thank Mr. Gani to continue this kind of support to the society forever. Thank you, Mr. Gani. பொங்கல் வைக்கிற போட்டி பார்த்தோம், அப்புறம் உரி அடிக்கிற போட்டி பார்த்தோம், மியூசிக்கல் சேர். கமான், நீங்க உங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பேர் என்ன? I am Sharmila, coming from Ashok Nagar. ஓகே, சென்னையில இருந்தா வந்திருக்கீங்க. சென்னை only. உங்க கூட நீங்களும் வந்துட்டு மியூசிக்கல் சேர்ல இருந்து எப்படியாவது இந்த பிளாஸ்டிக் சேரை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே குறிக்கோளோட இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க மேம், உங்க பேர் என்ன? என் பேர் வளர்மதி, நான் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் பாப்பா வந்து பிலிப்பைன்ஸில் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கா. மியூசிக்கல் சேர்ல கலந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மியூசிக்கல் சேர் காம்படிஷன்லாம் கலந்துருக்கேன், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கலந்துருக்கேன். வின் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். மியூசிக்கல் சேர் காம்படிஷனை தொடருவோமா? ஆல் தி பெஸ்ட். Thank you. மியூசிக். முக்கா முழம்